இப்ப நான் இந்த எரர் ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். என்ன எரர்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில என்ன சொன்னேன்னா, நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல பிடிச்சு பார்க்க எனக்கு அந்த அதில விண்ட்சர்வ் அத இது பண்ணபடியா என்னன்னு காட்டுது. நான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ன்னு குடுத்தேன். ஸோ இத வந்து நான் இந்த எரர காப்பி பண்ணி போட்டு கேட்டேன். ஸோ அப்ப அதுக்குரிய இந்த இதுதான் போட்டிருக்கேன். ஸோ அத நீங்க நான் இந்த 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 டாக்குமெண்ட் இப்ப அப்டேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ல இப்ப எரர் வந்த வந்த இந்த விஷயத்த வந்து நான் போட்டா எனக்கு அது ஒரு ரிப்ளை வந்தா, ஸோ அந்த ரிப்ளைய வந்து நான் கீழ கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அது அது எங்கே இருக்குன்னா, நான் எரர்ன்ற வேணா நீங்க க்ளூ கொண்டு வரேன். இது அவுட்லைன் குடுத்தீங்கன்னா பாருங்க, அந்த எரர்ன்றது தானே. ஸோ இதில உங்களோட இதில காட்டும். இத போனா அதில அந்த நீங்க டாக்குமெண்ட்ல இப்படி நேவிகேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி கிளிக் பண்ணா அந்த அந்த போர்ஷன்ஸ்ல போய் நிக்குதுன்னு. அது மாரி நான் இப்ப இந்த எரர கிளிக் பண்ணா அந்த செக்ஷன் ஈஸியா அதில வந்து நிக்குது. இதான் இந்த இதுதான் பாதியில யூ அப்சல்யூட் ரைட்ன்னு கொடுத்து போட்டு என்ன சொல்லுது. என்ன பிரச்சனை எங்க விட்டுருக்கு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இந்த கன்ஃபிகரேஷன் செய்தாங்க. செஞ்சு விட்டு பாருங்க. இதில என்ன செஞ்சிருக்கோம்டா, இந்த இன்றைய வசனத்த இதுக்கான போட்டுனாங்க. சரிதானே. ப அத 2 பண்ணியிருக்கிறோம். சரி அதான் பிரச்சனை. இத வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம்டா, இதுலயும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இஷ்யூ இல்ல. அது மாரி இப்ப என்ன செய்றோம், இப்ப இதையும் உங்கள்ட்ட மாத்திட்டோம். சரி இந்த லைன பாருங்க. ஜியோடி செட்டிங்க பார்த்தீங்கன்னா, ப அது ஓகே. எங்கட கான்ஃபிகரேஷன் கெட் செட்டிங்ஸ்ன்னு கொடுத்துட்டு இத இத குடுத்துருக்கிறோம். அது ஓகேயானே. அந்த இந்த லைன் ஆஃப் கோடிங்கள் சரியா தான் இருக்குது. சரிங்க. திருப்பி இது பண்றேன். இதில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் புது லைன் ஆஃப் கோட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு இஷ்யூவும் இல்ல. சரிண்ணே. அதால இதையே நான் திருப்பி அதில் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். சரி அதில் இஷ்யூ இல்லை. அப்புறம் இஷ்யூ இங்கே இருக்கு. என்ன பிரச்சனை, இதை வந்து பை இந்த செட்டிங்ஸ் ஃப்ரம் வெப் செட்டிங் டு செட்டிங் எடுத்துகிட்டு பாருங்க. இந்த லைன் தான் போட்டிருக்கோம். ஆனால் என்ன கம்மி வாங்கிப்பாங்க. என்ன பிரச்சனை, இந்த லைன் தான் மாற்றணும். மாற்றிக்கல. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு, எங்களுக்கு அந்த நீங்கள் ஐ கான்ஃபிகரேஷன் கெட் செக்ஷன்ன்றது இங்கே அந்த கன்ஃபிகரேஷன்லேருந்தே போடலாமே பில்டர்லேருந்து. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ இந்த லைன் அடித்து போட்டு இங்கேருந்து எடுப்போம். சரி இதான் அந்த மிஸ்டேக்கை திருத்துறதுக்கான வழி. சரி. ஸோ இப்போ இப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இருந்தால் நான் அடுத்த இன்னும் இதுக்கு நாங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல போஸ்ட் பண்ணி நாங்கள் சொல்லணும். இப்போதைக்கு பாருங்கள். இப்போ சாம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்டெக்ஸ் எரர் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு .NET பில்டரை கொடுங்க. பில்டர் கொடுத்து உங்களுக்கு ஒரு எரர்ஸனும் வராமல் இருக்குமெண்டா இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுமென்ற ஒரு என்ன 100% சொல்லிடலாது, ஒரு 80% சொல்லலாம். சரி. ஸோ இதான் வார்னிங்ஸ் ஆன்றைக்குள்ளேயே மிச்சம் வேணாம் ஓகே எங்களுக்கு. ஸோ இப்போ இதோட நான் அந்த எரரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதுக்குரிய அந்த மிச்சம் எரேஸ் பேஜஸ் பில்டிங் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.